சொல்டா மச்சான். பஸ்ல ஊர்ல இருந்து திருப்பூர் வந்துட்டு இருக்கேன்டா. நான் வந்து யாரனா ஃபோன் பண்ணடா மாப்ள. பார்த்த மாதிரி இருக்கு. ஏய் நீ அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல. ஏய் நல்லா தெரியும் அந்த எம்எல்ஏ பார்ட்டி தானே? இல்ல எனக்கு தெரியல. நீ ஏமாத்தி போன எம்எல்ஏ பார்ட்டி தானே? டேய் உள்ள வேற தேடிட்டு இருக்கேன். தம்பி சும்மா இருங்க சாமி. ஏய் போடா இல்ல. எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏனுங்க பையன் தான் சம்பாதிக்கிறானுங்க, பேசாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதானுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் உழைச்சி சாப்பிடணுங்க, அதுதான் கௌரவம். தம்பி உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு? ஏனுங்க தம்பி டிவிகளும் மோகம் வந்திருக்கா? பார்த்த மாதிரி இருக்குது. வண்டியை நிறுத்துறீங்களா? ஒரு கிளாஸ் ஒரு வாட்டர் கொடுங்கண்ணா. 10 ரூபா கொடுங்க. டேய் மாப்பிள, நம்மளாம் ஏமாத்திட்டு போனால அந்த எம்எல்ஏ பார்ச்சி அவன் ஒயின் ஷாப் பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். உடனே புறப்பட்டு வாங்கடா. இவ்வளவு நேரம் மயக்கம் வந்த மாதிரி ஏமாத்திருக்கான்டா. நான் சொல்லல பெரிய ஃப்ராடுன்னு. இவனை இப்படியே விடக்கூடாது, காலை உடைச்சு விட்டுறணும். அப்பதான் இன்னொரு ஊருக்கு போய் யாரும் ஏமாத்த வாங்கடா. இனிமே உன்னை திருப்பூர் பக்கம் பார்த்தேன் அடிச்சே கொண்டுருவேன். வேணாம் மாப்ள, பப்ளிக் பிரச்சனை ஆயிரும். இங்க அடிச்சாதானே பப்ளிக் பிரச்சனை. வண்டி எடுங்கடா. எவ்வளவு தூரம் போறோம்? அவனை நீங்க விடக்கூடாது மாப்ள. உட்காரு. ஹரியானே போயா வெளிய. சொல்ல எங்க போற? பானு படுங்க தம்பி, ஒன்றும் இல்லை, சீக்கிரமாவே சரியாயிடும். பானு, நிஜமாவே உனக்கு என் மேல கோபம் இல்லையா? இல்ல. உன் நிலைமையில மட்டும் நான் இருந்திருந்தா அங்கே சாகட்டும்னு விட்டுருப்பேன். அன்னைக்கு நீங்க ஏமாத்திட்டு போனப்போ அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா தப்பு நீங்க மட்டுமே பண்ணதில்லைன்னு தோணுச்சு. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு உங்க அம்மாவை யாராவது காப்பாத்தி இருந்தா பணம் தான் எல்லான்ற நினைப்பு உங்களுக்கு வந்திருக்காது இல்ல சார்? கொஞ்ச நாள்ல அப்பாவும் இறந்து போனாரு. அப்புறம் பேப்பர்ல உங்க நியூஸ் எல்லாம் படிச்சேன். இப்படி உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை சார். தினமும் கடவுள்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து தான் சார் வேண்டுவேன்.
நல்லபடியாக போயிட்டு வாங்க தம்பி. தேங்க்யூ வெரி மச் சார். அனுப்பிட்டு வந்துடுறேன் சார். பானு, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நான் மாறிட்டேனா திருந்திட்டேனான்னு கூட எனக்கு புரியல. ஆனால் உன் கூட இருக்கும்போது எந்த நினைப்புமே இல்லை. பாதுகாப்பாக எங்கள் அம்மாவோட இருக்கிற மாதிரி தோணுது. உனக்கு விருப்பம் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? முன்னே என் முன்னே புதுவானம் எழ, மேலே இமை மேலே முதல் தூரல் விழ, சுத்தமாகிறேன் மாறிப்போகிறேன் காதல் வாசத்திலே, மீண்டும் வெள்ளை தாழாக வாழ்க்கையானதோ. காதல் தூரிகை கொண்டு வண்ணம் தீட்டுதோ. குடிசையின் வழியே வழியும் பால் நிலா, உந்தன் மேல் விழுந்து தெரிக்க புது கிறக்கத்தை கொடுக்குதடி. வியர்வையின் துளியை பணமாய் மாற்றி உந்தன் கையோடு கொடுக்க எந்த விழிகளும் கலங்குதடி. நிஜமா கனவா புரியா நிலையில் என் நாட்கள் உன்னோடு ஓடும். முன்னே என் முன்னே புதுவானம் எழ, மேலே இமை மேலே முதல் தூரல் விழ. தனி ஒரு உலகில் நீயும் நானுமாய் காதல் நீர் விட்டு வளர்த்தோம் அந்த செடி இன்று பூக்குதடி. கருவினில் அசையும் உயிரின் ஓசையை கேட்கும் நம் நெஞ்சினோடு அதன் இதயமும் துடிக்குதடி. அழகாய் அழகாய் காலம் இது போல் மாறாமல் எப்போதும் வேண்டும். முன்னே என் முன்னே புதுவானம் எழ, மேலே இமை மேலே முதல் தூரல் விழ, சுத்தமாகிறேன் மாறிப்போகிறேன்
நல்லா ஹெல்த்தியாக இருக்கு பானு. நீ தான் ரொம்ப வீக்காக இருக்க. என்ன சார் சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களா இல்லையா? எங்க டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறா. சின்ன குழந்தை மாதிரி அடம் வேற. இவளை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணி நான் வீக் ஆயிட்டேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. செப்டம்பர் 5th டெலிவரி ஆகிடும். அதுக்குள்ளே ப்ளீடிங்கோ பெயினோ இருந்ததுன்னா இம்மீடியட்டாக வந்துருங்க. சரியா? சரிங்க டாக்டர், வரேன் டாக்டர். வாங்க சிஸ்டர். அண்ணா அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் போலாமா? போலானே, உட்காருங்க. உட்காருமா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. தலைவரே, அவனை பார்த்துனேன் தலைவரே.